ஓகே गाइस, எப்படி சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் த்ரில்லிங்கா இருந்துச்சோ அதே மாதிரி தான் நேத்து நடந்த ஆர்ஆர் vs கேகேஆர் மேட்ச் இருந்துச்சு. எத்தனை பேர் நேத்து மேட்ச் பாத்தீங்கன்னு தெரியல. நிறைய பேர் சோகத்துல மேட்ச் பார்க்காம விட்டுருப்பீங்க. பார்த்திருந்தா ஒர்த்தான மேட்ச், செம்ம ஒர்த்தான மேட்ச், அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கேகேஆர் vs ராஜஸ்தான் ராயல். இதே மாதிரி மேட்ச் வந்துட்டு போன வருஷம் கேகேஆருக்கு இதே மாதிரி நடந்துச்சு. இதே மாதிரி ரெண்டு ரன் வித்தியாசத்துல வந்து ஒரு ரன் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சானுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆர்சிபியோட லாஸ்ட் ஓவர் மிச்சல் ஸ்டார் போடுவான் கேகேஆருக்கு. இங்க கரண் சர்மா 3 6 அடிப்பான், 3 ரன் ஓடுற மாதிரி இருக்கும். ஃபில் சால்ட் ரன் அவுட் ஆக்குவான். இந்த மாதிரி ஒரு டே மேட்ச் நடந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆர்சிபி கூட கிரீன் ஜெர்சி போட்டிருப்பாங்க. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஹைப்பான மேட்ச் தான். ஃபர்ஸ்ட் ரியான் பராக் வேற லெவல்ல விளையாண்டா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேட்சை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் பஞ்சாப் வர்சஸ் எல்எஸ்டி பார்ப்போம். ரியான் பராக் வேற லெவல்ல விளையாண்டா கைஸ். நான் ஆக்சுவலா வந்துட்டு பல வாட்டி ரியான் பராக் பார்த்து கிழிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அவன் கேப்டன்சி சுத்தமா பிடிக்காது. ரியான் பராக் கேப்டன்சி எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் அவனோட பேட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்டர் ஸ்டைல் வந்துட்டு லைட்டா விராட் கோலி மாதிரியே இருக்கும். அந்த ஸ்வாக், அந்த அட்டாக் பண்றது, மிடில் ஆஃப் த பேட்ல டைம் பண்றது, அது எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய பேர் ஒழுங்கா விளையாட மாட்டான் அப்படிலாம் சொல்லி கிண்டல் அடிப்பாங்க. சும்மா சொல்லுவானுங்க ஓவர் ரேட்டட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல அவன் ஆஸ் அ பேட்ஸ்மேனா நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் அஸ் அ கேப்டனா இஸ் நாட் a good captain. பட் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு சோக் ஆகல. உண்மையிலேயே 100% கொடுத்து தான் தோத்து போனானுங்க. நிறைய மிஸ்டேக் பண்ணானுங்க நடுவுல. அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாம இந்த த்ரூவ் ஜுரேல்லாம் டக் அவுட் ஆகாம இருந்தாலே எனக்கு தெரிஞ்சுட்டு வின் பண்ணிருக்கலாம் ஈஸியா. த்ரூவ் ஜுரேல், ஹசரங்க வரிசையா 2 பேர் டக் அவுட் ஆனாங்க. அதெல்லாம் பண்ணாம இருந்தது எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு நல்லா ஈஸியா வின் பண்ணிருக்கலாம் இந்த மேட்ச் எல்லாம். பட் இந்த மேட்ச் இவ்வளவு க்ளோஸா கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்துட்டு ரியான் பராக் தான். நான் வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ரியான் பராக் 95 ரன்ஸ், 6 பாலுக்கு 6 6 அடிச்சான். மோயின் அலி ஓவர்ல 5 6. சூப்பரா ரியான் பராக் வேற லெவல்ல பேட்டிங் பண்ணான். நியாயப்படி இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து தோத்தாலும் ரியான் பராக்கு தான் கொடுத்துருக்கணும். பட் ஆண்ட்ரே ரசல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்துட்டு பேட்டிங்ல நல்லா ஒரு மாஸ் காமிச்சா. ஆண்ட்ரே ரசல் ரொம்ப நாள் கழிச்சு அடிச்சிட்டான்ப்பா. சீசனுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு 1-2 மேட்ச் இப்படி அடிப்பான். அது இந்த மேட்ச் நல்லா தெரிஞ்சுட்டு ஆண்ட்ரே ரசல் அடிப்பான் எல்லா மேட்சும் வெயிட் பண்ணாங்க. இன்னைக்கு அடிச்சிட்டான். பட் அவனுக்கு கொடுத்துட்டாங்க. நான் எப்படி ரியான் பராக்கு தான் கொடுத்துருக்கேன். எஸ் தோத்துட்டாங்க, இருந்தாலும் அவனுக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு விக்கெட் எடுத்தான், 95 அடிச்சிருக்கான். ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கான். அவனுக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் நிம்மதியாவது போயிருப்பானுங்க. பட் பரவாயில்ல. இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சோன்னா வந்துட்டு ரஹானே வந்துட்டு நாங்க பேட்டிங் ஆடுறோம்னா வெயிட்டான மூவ். ஃபர்ஸ்ட் இதுதான் ஒரு நல்ல மூவ். இந்த டாஸ் ஜெயிச்சுன்னு பேட்டிங் ஆடுறேன் அப்படின்றாங்க பாத்தீங்களா, நல்ல மூவ். நல்லா தான் லேண்டாங்க. சுனில் நரேன் டக்குன்னு ஃபிளாப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் குருபாஸ்க்கும் ரஹானேக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்து 30 அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க போனதுக்கு அப்புறம் வெங்கடேஷ் ஐயரை உள்ள கொண்டு வராதது ஒரு நல்ல விஷயம். நல்ல மூடு அஜின்கே ரஹானே. வெங்கடேஷ் ஐயரை வெளியே வச்சுட்டு உள்ள கொண்டு வராம டைரக்டா ரசிலை இறக்கி விட்டுட்டான். ஓகே, ரசில் இருந்தாதான் கரெக்டா இருக்கணும். அங்க ரகுவன்சி ஏற்கனவே நல்லா தான் விளையாண்டுட்டு தான். அதுக்கப்புறம் ரசில் வந்தான்ப்பா, சூப்பரா விளையாண்டா. ரசில் காட்டு அடி, மரண அடி. நானும் ரசில் ஒரு 2 சுத்து சுத்திட்டு கிளம்பிடுவான்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு உண்மையிலேயே நல்லா ஸ்டேபிளா நின்று விளையாண்டான். ஆர்ச்சர்லாம் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டு 6 ரன் தான் கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் 30 ரன் போயிட்டு 4 ஓவர் போட்டு 30 ரன். பட் ஆர்ச்சர் இன்னைக்கு சூப்பரா போட்டான். தீக்ஷனா நல்லா தான் போட்டான். பட் வேற லெவல்ல விளையாண்டுட்டு ஆண்ட்ரே ரசல். ரகுவன்சி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரிங்கு வந்தான். ரிங்கு வந்து அவனும் ஒரு நல்ல நாக் விளையாண்டுட்டு தான் போனான். கடைசி வந்துட்டு ஒரு 6 2 6 ஒரு 4 அந்த மாதிரி அடிச்சுட்டு தான் போனான். ஒரு பெரிய டோட்டல் வச்சாங்க, 206 டோட்டல். நினைச்சா இது ஜெயிக்கிறான். பட் ஓப்பனிங் மறுபடியும் ஃபிளாப் ஆக்கிட்டான். யாருன்னா வைபவ் சூரியவன்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன லாஸ்ட் ஆர்ஆர் தோக்கும் போதே என்ன ப்ராப்ளம் இருக்கு இவன்ட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இதேதான் இது நிறைய பேருக்கு நடக்கும். இந்த மாதிரி அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாண்டுட்டு டக்குன்னு ஒரு ஃபேம் வந்தோடனே அடுத்த மேட்ச் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ற ஃபேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல. இப்போ அதுதான் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தெரியுது. பட் உண்மையிலே இந்த கேட்ச் வந்துட்டு பிடிச்சதுதான் வெயிட் ஆனது. அஜின்கே ரஹானே சூப்பரா இவன் கேட்சை பிடிப்பான். சூரியவன்சி அடிப்பான். எப்பவும் போல அட்டாக் தான் பண்ணான். வந்தோன்னு ஒரு 4 அடிச்சான். அதுக்கு அடுத்த பாலும் திருப்பி சுத்தினா அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா வரல, புதுசா ஒரு பேட்ஸ்மேனை இறக்கி விட்டாங்க. எவனே தெரியல, அவனும் அவுட் ஆயிட்டான் டக்குன்னு. மொத்தத்துல இப்பவுமே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுட்டு ஓகே சிம்டம்ஸ் கொடுத்தானுங்க ராஜஸ்தான் ராயல். அவ்வளவுதான்ப்பா, நாங்க இன்னைக்கு கலண்டுருவோம் அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கொடுத்தானுங்க. ரியான் பராகும் ஜெயஸ்வாலும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ரியான் பராக் ஒரு எடுத்தான்ப்பா. எம்ம அடி, செம்ம அடி. இந்த ஹிட்மைரும் அவனும் சேர்ந்து இந்த நடுவுல இந்த த்ரூவ் ஜுரேல் தான். இந்த த்ரூவ் ஜுரேல் அசரங்க எல்லாம் ஆல்ரவுண்டர்னு சொல்லிடாதீங்க, டென்ஷன் ஆயிருவேன். அவனுங்க இந்த வருண் சக்கரவர்த்தி பாலுக்கு சுருண்டுட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணி பார்த்ததே இல்லை. த்ரூவ் ஜுரேல் விக்கெட் எடுத்துட்டு குதிக்கிறான், பயா பல்ட்டி அடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்றான். ஆனா ரியான் பராக் தான் கேமே மாத்திட்டான். 6 6 ஒம்மால பரிசியா 6 அடிச்சிருந்தா. ஒரு 100 போட்டிருந்தாலாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, சூப்பரா நான் க்ளோஸ்ல வந்து ஒரு வழியா இந்த சுபம் டூபே அடிச்சான்பா. இன்னைக்கு கடைசி வந்து அவன் அடிச்சான்பா. ஒரு 2 6 ஒரு 4 அடிச்சு முடிச்சான். மெயினான ரீசன் கேகேஆர் ஜெயிச்சதுக்கு யாரு தெரியுமா?
யாருன்னா மேட்சை லைவா பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ரிங்கு சிங் தான் அப்படின்னு. நீங்க ஹைலைட்ஸ்ல பாத்தீங்கன்னா சுத்தமா தெரியாது, நீங்க வந்துட்டு வேற ஏதாவது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க மேட்ச் பார்க்கும்போது ரிங்கு சிங் பறந்து பறந்து இன்னைக்கு ஃபீல்டிங் பண்ணாம்பா. இன்ஜுரி வராத குறைதான் இன்னைக்கு, தலையம் பறக்கிறான் இன்னைக்கு. லாஸ்ட் 2 ஓவர் 4 தடுக்கிறான். நம்ம வந்துட்டு கன்ஃபார்மா 4 நினைச்சிட்டு இருப்போம், போய் விழுவான், டைவ் அடிச்சு விழுந்து எப்படியாவது பிடிச்சிருவான், இன்ஜுரி ஆயிரும். திருப்பி அடுத்து ஒரு பால் 4 போகும்னு நினைப்போம், அதையும் தடுத்துடுறான். இவன் ஃபீல்டிங் இப்படி பண்ணதுனாலதான், கன் மாதிரி பண்ணதுனாலதான் இன்னைக்கு இவனுங்க வின் பண்ணானுங்க சொல்ல போனா. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு 1 ரன் காஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, இல்லாட்டா சூப்பர் ஓவர் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ட்ரைக்கர்ல வேற ஏதாவது பேட்ஸ்மேன் இருந்திருந்தா டக்குன்னு ஓடி இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆர்ச்சர் வந்துட்டு ஸ்லோ ரன்னர், ஆர்ச்சர் ரொம்ப ஸ்லோவா ஓடின மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சைடு அவன் கூட ஃபாஸ்டா ஓடிட்டு ஆர்ச்சர் வந்துட்டு ஸ்லோவா ஓடி வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பதிலாக வேற யாராவது இருந்திருந்தா ஓடி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தோணுச்சு. பட் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 4 மேட்ச் கிட்ட ராஜஸ்தான் ராயல் க்ளோஸ்ல வந்து தான் தோத்துருக்கானுங்க. பாவம் சொல்ல போனா. பட் இந்த மேட்ச் அவனுக்கு சோக்லாம் அழகா, தயவுசெய்து அவனை சோக் ஆயிட்டானுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மையிலே நல்லா விளையாண்டுட்டு தான் தோத்தானுங்க இந்த மேட்ச் எல்லாம். மெயினான ரீசன் வந்து அஜின்கே ரஹானே கேப்டன்சி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சொல்ல போனோம்னா. ரியான் பராக் வந்துட்டு ரியான் பராக் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தா, ரசில் வந்து கேம் மாத்திட்டு போயிட்டா. ரஹானேவும் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தா கேப்டன்சில, டக்குன்னு ரியான் பராக் வந்து கேமை மாத்திட்டு போயிட்டா. பட் ரஹானேவோட கேப்டன்சி நீ ஃபீல்ட் செட் பண்றதெல்லாம் சூப்பரா செட் பண்ணிட்டு இருந்தா. எவனை எங்க நிக்க வைக்கணும், எவனை எப்படி போடலாம், எங்க ரமன்தீப் சிங்கை வந்துட்டு போட வைக்கலாம், அவன் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவானு, அந்த மாதிரிலாம் திங்க் பண்றதெல்லாம் செமையா இருந்துச்சு. பட் ஒர்த்தானது எனக்கு தெரிஞ்சு மேன் ஆஃப் த மேட்ச் பராகுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஒர்த்தானது கைஸ், கமான், அவனுக்கு கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கலான்னு தெரியல. சரி ஏதோ கொடுத்துட்டானுங்க. ரசலும் நல்லா அடிச்சு, அவனும் கேம் சேஞ்சர் தான் அவங்க டீமுக்கு, அவனுக்கு கொடுத்துட்டானுங்க. பட் வெற்றி கிடைச்சிட்டு கேகேஆருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டானுங்க. அடுத்து இவனுங்களுக்கு சிஎஸ்கேவோட மேட்ச் வருது. சதைச்சிருங்க அவங்களை, போய் கொல்கட்டாக்கு வருவானுங்களை சதைச்சிருங்க, வச்சு படுக்க போட்டு மிதிச்சிருங்க, போட்டு வச்சு ஒரு சம்பவம் நடக்கணும் அந்த இடத்துல, நடக்கணும் கண்டிப்பா. வெறியாவது. சோ நம்ம இப்ப நெக்ஸ்ட் மேட்சுக்கு வருவோம். பஞ்சாப் வெர்சஸ் எல்எஸ்ஜி. ஐயோ, டாஸ் ஜெயிச்சா ரிசர்வ் பண்ணிட்டு, டேய் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுறா, ஏன்டா பேட்டிங் எடுக்க மாட்டேங்கிற தலைவன், நாங்க பவுலிங் போடுறோம் கான்ஃபிடென்ட்டா சொன்னா. ஐ திங்க் we gonna bowl first, it looks like a good wicket pitch, I think it's a bowling pitch. அண்ணா ஐய பேட்டிங் பிடிக்க வந்தான் ப்ளம் சிமரனும் ஆர்யாவும். ஆர்யா டக்குன்னு அவுட் ஆயிட்டான். வழக்கம் போல எப்பவும் ஒரு 5 4 அடிச்சுட்டு அவுட் ஆவான், இன்னைக்கு ஏர்லி அவுட் ஆயிட்டான். சோ என்ன பண்ணானுங்க இன்னைக்கு, ஸ்ரேயஸ் ஐயர் கூட்டு வரல. இது உண்மையிலேயே ஸ்மார்ட்டான மூவ், ஸ்ரேயஸ் ஐயர் கொண்டு வராதது. ஏன்னா விக்கெட் போயிருச்சு. ஆர்யா எப்பவுமே அட்டாக் பண்ணி ஆடுறாரு. சோ அதனால என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் இறங்கி விட்டுறோம். இங்கிலீஷ் இறங்கி அட்டாக் பண்ண சொல்லலாம். இங்கிலீஷ் இறங்கினா இங்கிலீஷ் சமையல் விளாண்டுட்டான். 3 6. மயங்கி யாதவ்னு ஒருத்தன்பா, உண்மையிலே போன சீசன் பயங்கர ஹைப், பயங்கரமா போடுறான், பயங்கர ஃபாஸ்டா போடுறான்னு. என்னன்னு தெரியல, இன்ஜுரி முடிஞ்சிட்டு வரான், மரணடி அடிக்கிறானுங்க அவன் போட்டாலே. போன மேட்ச் அடி மும்பை அடிச்சானுங்க, இந்த மேட்ச் இவனுங்க போட்டு 3 6 ஒரே இதுல பால் போடுறான், ஷார்ட் பிச் பால். அவன் புல் ஷாட் 3 6 புல் ஷாட் போடுறான். என்னடா நீ பவுலிங் போடுற? சஷாங்க் சிங்லாம் அடிக்கிற 6 தர்மசாலா இமயமலையில போய் விழுது, அந்த அளவு அடிக்கிறானுங்க உட்காந்துட்டு. பட் நல்ல இங்கிலீஷ் ஒரு 30 ரன் அடிச்சாம்பா. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரும் ப்ளம் சிம்ரனும் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 45, ப்ளம் சிம்ரன் கேட்ச விட்டா பாத்தியா நிக்கலஸ் பூரன், அதுல தாண்டா இவனுங்க தோத்தானுங்க. இவனுங்க கேட்ச் டிராப் பண்ணியே விட்டுருவானுங்க. எத்தனை கேட்ச் தாண்டா விடுவீங்க நீங்க? நிக்கலஸ் பூரன்னா என்ன மாதிரியான ஃபீல்டரு, எப்படி ஒரு சப்ப கேட்ச விட்டா. ப்ளம் சிம்ரன் 20ல இருக்கும் போது கேட்ச விடுவான், 91ல போய் முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி நிறைய செஞ்சுரி மிஸ் ஆகுது गाइस. போன வாட்டி அசால்ட்டா எல்லாரும் செஞ்சுரி போட்டே இருந்தாங்க, டிராவிஸ் ஹெட், விராட் கோலி, ஜெய்குவார், ஸ்டாய்னஸ்னு. இந்த வாட்டி நிறைய மிஸ் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் செஞ்சுரிஸ்லாம். பட் பரவாயில்ல, செஞ்சுரிக்கான மரியாதையை காப்பாத்திட்டு இருக்கானுங்க எல்லாரும். செஞ்சுரி போடுறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் தெரியுது. போன வருஷம் ரொம்ப ஈஸியா போட்டுட்டு இருந்தானுங்க பசங்க எல்லாம், டப்பு டிப்புன்னு போட்டுறானுங்க. பட் இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்படுறானுங்க எல்லாம். 90 91 85 95 அப்படின்னு பக்கத்துல போய் விடுறானுங்க. பட் பரவாயில்ல, ப்ளம் சிம்ரன் சூப்பரா விளாண்டா. அவன் தான் நல்லா விளாடுறான்னு பார்த்தா சஷாங்க் வந்தான்ப்பா, அவன் வேற லெவல்ல வந்தான். அவன் சஷாங்க் என்னன்னு தெரியலப்பா, எவெல்லாம் 90ஸ்ல இருக்கிறானோ அவனை அடிக்கவே விடக்கூடாது, நான் தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி போட்டு பொலன்னு பொழந்தான். அதுக்கப்புறம் ஸ்டாய்னஸ் வந்து அவனும் முடிச்சு விட்டான் கொஞ்சம். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா மயங்கி யாதவ பொழந்து எடுத்துட்டானுங்க, சீன் பண்ணிட்டானுங்க. அங்க என்ன ஆகாஷ் மட்டும் தான் நல்லா போட்டான், புதுசா வந்த ஆகாஷ் 2 விக்கெட் எடுத்தான் சூப்பரா. மத்தபடி எல்லா பவுலரையும் கொஞ்சம் அடி, பிஷ்னா எல்லாம் வரல. டிக்வேஸ் எல்லாம் பாவம் எனக்கு தெரிஞ்சுட்டு நல்லா போட்டாங்க. ஃபைன் போட்டு அவன் மூடே மாறிட்டா, சைன் போடுறதுக்கே பயப்படுறான். நல்லா எவ்வளவு கான்பிடண்டா சைன் போடுவான், பக்கத்துல போய் சைன் போடுவான். இப்பெல்லாம் அப்படி இல்ல, கையில வச்சே அப்படி போட்டுறான், நானே எனக்கு போட்டுக்கிறேங்க அப்படின்ற மாதிரி போயிட்டா. பாவமா இருக்கு பையனை பார்த்தா. பட் டோட்டல் 235
236 சம்திங் அடிச்சாங்க. இது எங்க இவங்க அடிப்பானுங்க, பட் இவங்களுக்கு இருக்கிற பவருக்கு அடிக்கலாம். ஆனா நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த ஹர்ஷ்தீப் மிச்சல் மார்ஸ்க்கு நல்ல ட்ரபிள் கொடுப்பாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் அவுட் ஆனானோ, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இதே மாதிரி தான் போன வாட்டி நடக்கும் போது அவுட் ஆனானோ, அதுவும் டக் அவுட் பஞ்சாபோட ஹர்ஷ்தீப் பாலுக்கு, இதுவும் டக் அவுட் பஞ்சாபோட ஹர்ஷ்தீப்புக்கு. அதே மாதிரி ஹை கேட்ச் டக்குன்னு பிடிச்சிட்டானுங்க, முடிச்சாச்சு. எல்லாம் சருட்டுன்னு போயிட்டே இருக்கானுங்க. இந்த நிக்கலஸ் பூரன் அவுட் ஆயிட்டா, சரி கேட்சை விட்டு அடிப்பான்னு பார்த்தா அவன் அவுட்டு. அதுக்கப்புறம் மார்க்கரமா அவுட் ஆயிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா தலைவன் ஹர்ஷ்தீப். 4 ஓவர் போட்டு 16 ரன் தான் கொடுத்தா, 3 விக்கெட். எக்கனாமிக்கல் போட்டு ரன் கஞ்ச பசுனாரித்தனமா புளிஞ்சு எடுத்துட்டான். முடியல லக்னோவில். அதுக்கப்புறம் என்னது பண்ட், ரிஷப் பண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ரிஷப் பண்ட் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 27 கொடுத்து வாங்கிட்டு 27 கோடி கொடுத்து வாங்கிட்டு இவனை ரிலீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இவன் நான் பல வாட்டி சொன்னது திருப்பி சொல்றேன், இவன் நல்ல பேட்ஸ்மேன் தான். பட் கேப்டன்சி பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. மணி பிரஷர்லாம் கிடையாது. நல்ல பேட்ஸ்மேன். டெல்லியில இருக்குமா இவ்வளவு காக்கியா விளாடுவான், ஃப்ரீயா விளாண்டாலே அவன் விளாடுவான். எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அடுத்த வருஷம் அவங்க மாத்த பார்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு நல்ல சைன் இல்ல. இந்த மாதிரி வந்துட்டு அவன் ஸ்ட்ரகிள் பண்ணி பயந்து ஆடுறது ரிஷப் பண்ட் இல்ல. ரிஷப் பண்ட் என்ன பண்ணுவோம்னா வருவான், லூஸ் தனமா ஏதோ ஒரு ஷாட் அடிக்கணும், பறக்க விடணும், இல்லையா அவுட் ஆயிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். பட் ரொம்ப பயந்து ஆடிக்கிட்டு இருக்கான். ஐயோ நம்ம கேப்டனு ஓனர் கேட்பான அசிங்கமா நம்மளை பார்த்தாலே. நிக்கலஸ் பூரன் கேட்ச விட்டதுக்கும் ரிஷப் பண்ட பார்த்து தான் ஓனர் கேட்பான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? சோ அந்த மாதிரி நிலைமையில தான் ரிஷப் பண்ட் இருக்கான். சொல்ல போனோம்னா இன்னைக்கு மேட்சை வந்துட்டு கொஞ்சமாவது காப்பாத்தினது யாருன்னா இந்த அண்டர் ரேட்டட் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேர் தான். ஆயுஷ் பதோனியும் அப்துல் சமதும் தான். இவனுங்க தான் எல்லா மேட்சையும் காப்பாத்தி விட்டுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. நிக்கலஸ் பூரன் வந்து ஸ்டார்டிங்ல சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தா, கொஞ்சம் ஒரு மாதிரி டல் ஆயிட்டே வந்துட்டு இருக்கிறான். பட் ஒர்தியா விளையாண்டது இன்னைக்கு யாருன்னா பதோனி எல்லா மேட்சும் கன்சிக்யூட்டிவா விளையாண்டுட்டு இருக்கான். பதோனியும் சரி இந்த சமதும் சூப்பரா விளையாண்டானுங்கப்பா. எல்லா பவுலரும் சும்மா அட்டாக் பண்ணி நொறுக்கிட்டு இருந்தாங்க. ஹர்ஷ்தீப் பாலை தவிர ஹர்ஷ்தீப் வந்தாலே எவனும் அடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு சஹல் பாலை கொஞ்சம் வெளுத்துட்டாங்க. அந்த வைசாக் விஜயகுமார் எல்லாம் பொழந்து எடுத்தாச்சு. வைசாக் விஜயகுமார் வந்து குஜராத்தோட போட்ட மேட்ச்ல மட்டும்தான் நல்லா போட்டான். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல இறக்கி விட்டானுங்க, செம்ம அடி அடிச்சிட்டானுங்க. பட் பரவாயில்ல, ரொம்ப பக்கத்துல போன மாதிரி. இது ஒரு பெரிய டோட்டல் கைஸ், 235 சம்திங் இருக்கு. இது வந்துட்டு போடுறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் சேஸ் பண்றதுக்கு எல்லாமே அடிச்சிருக்கணும். அவங்க டீம்ல பூரனு, இந்த மிச்சல் மார்ஸ், மார்க்ரம், இந்த பண்ட் எல்லாம் அடிச்சிருந்தானா இவங்க ஜெயிச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் இவங்க மட்டுமே கடைசி வந்து காப்பாத்தணும்னா என்னது கடைசி என்ன 30 ரன் வித்தியாசத்தில் தோத்துருக்கானுங்க. பட் பஞ்சாபுக்கு மறுபடியும் ஒரு வின்னு, செகண்ட் பிளேஸ் வந்துட்டானுங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட், இவனுங்க செகண்ட், தேர்ட் மும்பை, 4th குஜராத் இருக்கானுங்க. சோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல மேட்ச் தான். இன்னைக்கு டே நல்லா இருக்கு. ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பெஸ்ட் மேட்ச் அதான் நினைக்கிறேன். பெஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல அதுதான். அதுக்கப்புறம் எதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் நடந்த மேட்ச். இது வேற நடக்கும் போது எந்த மேட்ச் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அந்த டெல்லி மேட்ச் சொல்லுவேன். டெல்லி வெர்சஸ் லக்னோ இருந்துச்சு. யாரு ஹர்ஷிதோஸ் வந்து அடிப்பான்ல கடைசி வரன்னு விளையாண்டுட்டு இருப்பான். அந்த விஐபி ராஜா ஹர்ஷிதோஸ் எல்லாம் விளையாண்டு கடைசி வின் பண்ணி கொடுப்பாங்களா, அது ஒரு பயங்கரமான மேட்ச். பட் இந்த 2 நாள்ல ஒரு 2 வெயிட்டான மேட்ச். எனக்கு தெரிஞ்சு நீங்க மத்தியானம் எவனும் மேட்ச் பார்த்துருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டா, கான்ல இருப்பான் தோத்ததுனால. ஆனா எவன்லாம் பார்த்தானோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்திருப்பானுங்க, நிறைய பேர் ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பானுங்க. ஏன்னா ரியான் பராக் வந்துட்டு அந்த ஒரு மிருகம் மாதிரி மாற ஆரம்பிச்சான் தெரியுமா. அதுக்கு முன்னாடி 71க்கோ என்னமோ 5 விக்கெட் இருந்துச்சு. நான் சும்மா போன் நோண்டிட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருக்கும் போது, அட்ரா நீ பாடுற. திடீர்னு பார்த்தா மோயின் அலியை போட்டு மோயின் அலி செமையா போட்டுட்டு இருந்தான். நல்லா போட்டவன் தான். 2 ஓவர் போட்டு 10 ரன் என்னமோ தான் கொடுத்தான். 2 விக்கெட் வேற எடுத்திருந்தான். திடீர்னு பார்த்தா மிருகம் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு அவன் விளையாடுறத பார்க்க. நான் தான் சொல்றேன் பாருங்களேன், இவன் ஸ்டைல் பார்க்க அப்படியே விராட் கோலி மாதிரி இருக்கு. நிறைய பேர் இந்த ருத்ராஜ் ஜெய்க்வாரையும் விராட் கோலியும் கம்பேர் பண்ணிட்டு இருப்பானுங்க. டே ருத்ராஜ் ஜெய்க்வார் ஆடுற ஸ்டைல் என்ன, விராட் கோலி ஆடுற ஸ்டைல் என்ன? பராக் தான் லைட்டா விராட் கோலி மாதிரி ஆடுறான். அவனோட பிஹேவியரும் லைட்டா விராட் கோலி மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, பராக் வந்துட்டு கேப்டன்சில ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு பீப்புள் முன்னாடி நம்ம கேப்டன் காமிக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது பராக பார்க்கும் போது. ஏன்னா இந்த கிரௌடு பக்கத்துல இருக்கும்போது வேணும்னு ஏதாவது பண்ணிடுமா, டேய் மச்சான் இங்க பாரு 2 1 அங்க அப்படி சும்மா வேணும்னு ஏதோ காமிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது பராக்லாம் பண்றது மொத்தம். பட் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு வெயிட்டான மேட்ச் நடந்துச்சு. நைட்டு ஒரு நல்ல மேட்ச் தான். விளையாண்டுருந்தா ஓப்பனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டிருந்தேன்னா ஜெயிச்சிருக்கலாம் லக்னோ. பட் தே ஹேவ் அ பேட் டே. பட் தர்மசாலால பிளாஸ்ட் நடந்துச்சு இன்னைக்கு. தர்மசாலால அந்த மேட்ச் பார்க்கறதே ஒரு தனி ஃபீல் கைஸ். தர்மசாலா எப்பவுமே ஒரு வெயிட்டானதான். ஸோ இன்னைக்கு டே முடிஞ்சு. நாளைக்கு மந்தமான மேட்சை, நாளைக்கு மீன்ஸ் இன்னைக்கு தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் நைட் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு
டிசி vs எஸ்ஆர்ஹெச். ஐயோ இந்த மேட்சை பார்ப்போம் நைட் என்ன நடக்குன்னு. இப்போதைக்கு இந்த 2 மேட்சே போதும் கைஸ். அதுக்கப்புறம் நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and ஷேரும் பண்ணுங்க. Okay guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.